ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 12, 2026. யார் தனது தவத்தினால் அனைவரிலும் முதன்மையாக முழுமை நிலையை அடைந்தாரோ அப்படிப்பட்ட அலௌகீக தந்தையின் குழந்தைகளாவோம் நாம். அவர் முழுமை நிலையை அடைந்தார். அனைத்து குணங்களாலும் சக்திகளாலும் நிரம்ப பெற்றிருந்தார். சதா விலகியவராக, ஆசைகளற்றவராக, பற்றுதலை வென்றவராக ஆனார். இதன் காரணமாக சதா காலத்திற்கு பகவானுடைய துணைவராக ஆகிவிட்டார். மேலும் அவரது மிக உயர்ந்த காரியத்தில் முழுமையான உறுதுணை செய்து கொண்டிருக்கிறார். இப்போதும் கூட அவ்யக்த ரூபத்திலும் கூட அவர் சிவ தந்தையின் கருவியாக இருக்கின்றார். அவர் மூலமாக நமது பரம தந்தை இந்த படைப்பினை மாற்றுவதற்கான, அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வதற்கான, அனைத்து பக்தர்களின் மன விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான தனது தெய்வீகமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பாப் தாதா தாய் தந்தையின் ரூபத்தில் நம் அனைவரையும் மிகுந்த பாலனை செய்திருக்கிறார். மேலும் நீங்களும் கூட எவ்வாறு பிறருக்கு பாலனை செய்யலாம் என்று நமக்கு கற்பித்திருக்கிறார். எந்த மனிதரிடம் பிறரை பாலனை செய்யக்கூடிய சம்ஸ்காரம் இருக்குமோ அது அவரது ராஜ லட்சணமாகும். மேலும் அந்த மனிதர்தான் ராஜ பதவியை அடைகின்றார். எந்த ஆத்மாக்கள் பிறரை நன்றாக பார்த்து கொள்வார்களோ, யார் பிறருக்கு சுகம் வழங்குவார்களோ, யார் பிறரது துக்கங்களை அழிப்பார்களோ, யார் மிகுந்த கருணையுள்ளம் கொண்டவர்களோ அவர்களே ராஜ பதவிக்கு தகுதி வாய்ந்தவர்களாவார்கள். நாமும் கூட நமது தாய் தந்தையை பின்பற்றி அனைவரையும் பாலனை செய்வோம். எவ்வாறு பிரம்மா பாபா தாய் தந்தையாக அனைவரையும் பாலனை செய்தார், ஸ்தூலமான பாலனையும் செய்தார், சூக்ஷ்ம பாலனையும் செய்தார். 2 விதமான பாலனைக்கும் பரம மகத்துவம் இருக்கின்றது. பொதுவாக உலகில் விருந்தினர் யாராவது வருகிறார் என்றால் அவரை உபசரிக்கிறார்கள் அல்லவா? அதே போன்று ஆன்மீக ரீதியாக நமது வாசலுக்கு பிறர் அமைதி வேண்டி வருவார்கள். நம்மால் அவர்களுக்கு அமைதியை வழங்க முடிய வேண்டும். சிலர் தடைகள், பிரச்சனைகளோடு நமது வாசலுக்கு வருவார்கள். பிரச்சனைகளால் சூழப்பட்டு நம்மிடம் வருவார்கள். நாம் தடைகளை அழிப்பவராகி அவர்களது பிரச்சனைகளையும் அழிப்போம். மேலும் வரக்கூடிய பிரச்சனைகளை அழிப்பதற்கான விதிமுறையையும் அவர்களுக்கு கற்பிப்போம். அனைத்திலும் பெரிய பாலனை என்பது நமது உயர்ந்த அதிர்வலைகளே ஆகும். துக்கம் நிறைந்த ஒரு மனிதர் நம்மிடம் வருகிறார் என்றால் நமது முகத்தை பார்த்து நமது அதிர்வலைகள் மூலமாக நாம் கூறும் 2 வார்த்தைகளை கேட்டு அவர் தனது துக்கத்திலிருந்து, பதற்றத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார் என்றால் அது அவருக்கு நாம் செய்யும் மிக உயர்ந்த பாலனையாகும். எனவே நாம் பிற ஆத்மாக்களின் பாலனை செய்வதற்காக தன்னைத்தான் தூய்மைத்தன்மை, அமைதி, சுகம், சக்தி, மகிழ்ச்சி போன்ற பொக்கிஷங்களால் நிறைத்து கொள்வோம். எந்தளவிற்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்போமோ, எந்த அளவிற்கு பதற்றத்திலிருந்து விடுபட்டு இருப்போமோ, எந்த அளவிற்கு நாம் யோகத்தில் நிலைத்திருப்போமோ, எந்த அளவிற்கு நாம் ஞானத்தின் உயர்ந்த சிந்தனைகளில் ஈடுபட்டிருப்போமோ, சுயமரியாதையில் நிலைத்திருப்போமோ, அசரீரி பயிற்சி செய்து கொண்டிருப்போமோ, சுப பாவனைகளால் நிறைந்திருப்போமோ, அந்த அளவிற்கு நம் மூலமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் சகஜமாக பாலனை நடந்து கொண்டே இருக்கும். பாபா கூறியிருக்கின்றார், எதுவரையிலும் நீங்கள் ஆத்மாக்களை துக்கங்களிலிருந்து விடுவிக்கவில்லையோ அதுவரையிலும் நீங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியாது. இந்த மிகப்பெரிய காரியத்தை பாபா நமக்கு வழங்கியிருக்கின்றார். மேலும் நாம் அனைத்து ஆத்மாக்களையும் பரிபாலனை செய்து பாபாவின் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். எனவே இன்று முழு நாளும் நன்றாக பயிற்சி செய்வோம். நானும் தாய் தந்தையை போன்றே மாஸ்டர் பாலனை செய்பவனாவேன். நான் எனது உயர்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்து அனைவரையும் பரிபாலனை செய்ய வேண்டும். நான் பூர்வீகமான ஆத்மா ஆவேன். பூர்வீகமான ஆத்மாக்கள் அனைவரையும் பரிபாலனை செய்ய வேண்டும். இந்த 2 சுயமரியாதைகளையும் முழு நாளும் நினைவு செய்வோம். மேலும் அனுபவம் செய்வோம். பாபாவின் வரமளிக்கும் கரம் என் தலை மீது இருக்கின்றது. தன்னைத்தான் ஈஸ்வரிய அதிர்வலைகளால் முழுவதுமாக நிரப்பிக்கொள்வோம். எனவே வாருங்கள், இன்றைய நாளை பரமாத்ம அதிர்வலைகளில் கழிப்போம். ஓம் சாந்தி.